Hi friends, hello vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டீங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்க செட் பண்றீங்களோ அந்த டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டா ரீச் ஆகற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க फ्रेंड्स. ஓகே. மெயின் இந்த டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் கரெக்ட்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கனாவே நீங்க நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி உங்களுடைய மணி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இப்போ நமக்கு தொடர்ந்து 2 டைம்ல 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஆனா என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டா வர்க் ஆகுதா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் பேக் டெஸ்ட் எடுங்க. 3 மாசம் இல்ல 6 மாசம் வந்து பேக் டெஸ்ட் எடுங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மீன் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் பேட்டர்ன், உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் ஒரு நீங்க பார்த்து உங்களுக்குன்னு புரிஞ்சிடாது. அந்த நீங்க என்ன வகுக்குறீங்களோ அது பிரகாரம் ட்ரேட் பண்ணுங்க. புதுசா நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க லைஃப் டைம் டெய்லி புதுசா ஒரு விஷயம் பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்க பார்க்குற விஷயம்லாம் நீங்க அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணா உங்க லைஃப் பத்தாது. ஓகே, புரிஞ்சுக்கங்க. அதாவது டெய்லி நமக்கு ஒரு விஷயம் கத்துக்கிட்டே இருப்போம். ஸோ கத்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நீங்க என்ன விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சதோ, உங்களுக்கு எது உங்களுக்கு வருதோ அதை பண்ணுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சாம்பிள் ஃப்ரீ தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 499 ப்ரைம் டெலிகிராம் சேனல் தேவைப்பட்டால் நீங்கள் லேர்னிங் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய 499 ப்ரைம் டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னு தெரியும். அதாவது என்னுடைய வியூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதுக்கு கீழே வந்தால் சேலிங்கான சான்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே போனால் பையிங்கான சான்ஸ் இருக்குது, அது மாதிரி சென்ட் பண்ணிட்டு இருப்போம் உங்களுக்கு. ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டி தான் மார்னிங்கில் சென்ட் பண்ணது. 36910 பிலோ போனால் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் எண்டிங் இல்லையா, அது வந்து டார்கெட் புக்கிங் பண்ணிக்க அந்த இடம்னு அர்த்தம். இந்த ரெட் கலர் எண்டிங் வந்து எஸ்எல் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி வந்துருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்க, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி நம்ம டார்கெட் ஹிட் அந்த மார்னிங்கில். அதே மாதிரி இன்னொன்று க்ரூட் ஆயில் வந்து மேலே 4501 அபோவ் வந்து பையிங்கான வாய்ப்பு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் அது வரல, அது இன்னும் ப்ரைஸ் ட்ரிகர் ஆகல. இது வந்து ரிலையன்ஸ். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனால் சேல் பண்ணுங்கள், மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு சென்ட் பண்ணுங்க. ஓகே, இது மாதிரி சின்ன வியூஸ் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஹோல் டேஸ் இன்றைக்கி என்னென்ன வருதோ சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ப்ரைமில். ஓகேங்களா, இதுதான் அந்த ரிலையன்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களா, இதுதான் அந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்தது மேலே. அது இதில் நீங்கள் 499 பே பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் பாருங்கள். கீழே வந்து அக்கௌண்ட்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ், அப்ஸ்டாக்ஸ், நீங்கள் எதில் வேணாலும் அக்கௌண்ட் என்னுடைய லிங்க்லேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பே மணி. 499 பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், சார் அப்பர் சர்க்யூட் லோவர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நம்பர்கள் வந்து கேட்குறாங்க. நம்ம லைவில் கூட நேற்று ஒரு நம்பர் கேட்டிருந்தார் யூடியூப்பில் லைவில். அப்பர் சர்க்யூட்னா என்ன, லோவர் சர்க்யூட்னா என்ன, இது வந்து முக்கியமாக தெரிஞ்சு வைக்கிற விஷயம் தான். ஓகே, நம்ம ஒரு ட்ரேட் பண்ணோம்னா நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம மிஸ் பண்ணிடுறத. நம்ம ஏதோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ பை போதா உடனே சேல் பை பண்ணு, ஒரு சேல் போதா உடனே சேல் பண்ணு. ஏன் சேல் பண்ணணும், அந்த இடத்துல ஏன் பை பண்ணணும், அது அந்த வெரிஃபிகேஷனே பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கிறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது. தேடிக்கிட்டே இருங்க. நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் செய்யறது மட்டும் ஒன்றா செய்யுங்க. உங்களுக்கு எது வருதோ அதை மட்டும் செய்யுங்க. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அப்பர் சர்க்யூட்னா என்ன, லோவர் சர்க்யூட்னா என்ன, அப்பர் சர்க்யூட், லோவர் சர்க்யூட், இதை வந்து நான் யூடியூப்பில் எளிமையாக புரியாத மாதிரி உடனே ஷார்ட்டாக என்ன சொல்ல முடியல. அதனால் ஒரு வீடியோ போகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபுல்லாக எழுதுங்களேன். ஓகே, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ எழுத தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அப்படியே எழுதிட்டுருக்கேன். லோவர் சர்க்யூட். ஓகே, இப்போது நம்ம நான் வில்லேஜ்லேருந்து வந்ததுனால எனக்கு எக்ஸாம்பிள் அதே சொல்கிறேன். நம்ம ஊரில் ஒரு பால்காரர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட ஒரு பெரிய ட்ரம் இருக்கும். ஓகே, இந்த ட்ரம்மில் பால் வாங்கிட்டு விற்றுட்டு இருப்பார். வாங்குறவங்க வருவாங்க, விற்கிறவங்களும் வருவாங்க. மாடுலாம் வந்து பால் ஊற்றுவாங்கல்ல. அப்போ என்ன ஆகுனா, இப்போது வாங்கிட்டு போகிறாங்க, பால் வாங்குறவங்களும் இருப்பாங்க, விற்கிறவங்களும் இருப்பாங்க. அதே ஆவரேஜாக போயிட்டு இருக்கும். ஒரு சில டைமில் என்ன ஆகுனா, பால் வாங்குறவங்க வருவாங்க, பால் ஊற்றுறவங்க வரமாட்டாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால பால் வந்து காலி ஆகிட்டுருக்கும், அது எம்டி ஆகிடும். ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சுன்னா வாங்க வராங்க இல்லைங்களா, வாங்க வரவங்களுக்கு இல்லைப்பா ஸ்டாப் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அதை தான் சொல்கிறது என்ன சொல்கிறது, அப்பர் சர்க்யூட். அது ஓகே, அப்பர் சர்க்யூட் தீர்ந்து போச்சு. யாரும் கொடுக்குறவங்க இல்லை, தீர்ந்து போச்சு. வாங்குறவங்க இருக்கிறாங்க, கொடுக்குறவங்க இல்லை. ஓகே, சரி, இதே கொஞ்சம் சீன் மாற்றிக்கலாம்.
இப்போ பால் ஊற்றுறவங்க அதிகமாக ஊற்றிட்டு இருக்காங்க. இவர் வாங்கி வித்துட்டு இருக்காரு, பால் ஊற்றுறவங்க அதிகமாக ஊற்றிட்டு இருக்காங்க, வாங்குறவங்க யாரும் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறவங்க கம்மியாயிடுச்சு. ஸோ பால் வந்து ஃபுல்லாக ரொம்பிடுச்சு. ஓகே, இனிமேல் ஊற்றினா கீழே போயிடும், அங்கே ஊற்றவும் முடியாது, இந்த இடத்துல இடம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த பால் ஊற்ற வராங்களே அவங்களுக்கு ஸ்டாப், கொஞ்சம் நிறுத்தி வைங்க, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிலைமையை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஊற்றிக்குவார். ஓகே, அதாவது நம்ம லோயர் சர்க்கிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது கொடுக்குறவங்க இருக்காங்க, வாங்குறவங்க இல்லை, கொடுக்குறவங்க இருக்காங்க, வாங்குறவங்க இல்லை, வாங்குறவங்க இருக்காங்க, கொடுக்குறவங்க இல்லை. இதுதான் பிரச்சனை. லோயர் சர்க்கிட், அப்பர் சர்க்கிட், டிமாண்ட். இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் மேலேருந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அவங்க விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, வாங்குறவங்க இருந்தால் தான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து சர்க்கிட் பிரேக், ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ லோயர் சர்க்கிட்டில் இதுதான் லோயர் சர்க்கிட் ஆயிடுச்சு. லோயர் சர்க்கிட் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, திரும்ப கொஞ்சம் போவோம், திரும்ப வந்து லோயர் சர்க்கிட் ஸ்டாப் அப்படின்வாங்க. ஏன்னா யாரும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, விற்கிறாங்க, வாங்குறவங்க இல்லை, வெயிட் பண்ணுங்கப்பா, யார் நீங்கள் விற்கிறது ரெடியாக இருக்கீங்க, இவ்வளோ பேர் அங்கே இப்போ நம்பர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்க நம்பரை, ஆனால் வாங்குறவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இதான் வந்து லோயர் சர்க்கிட் அப்படின்வாங்க. சரி, இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்ப்போம். சரி, இதெல்லாம் அப்பர் சர்க்கிட் லோயர் சர்க்கிட்லாம் யாரால் சார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, இது வந்து செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இது இல்லைன்னா நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த அப்பர் சர்க்கிட் லோயர் சர்க்கிட் யார் யாருக்கெல்லாம் தகும் அப்படின்னா, ஒன்லி ஃபார் நான் எஃப்என்ஓ ஸ்டாக்கில் மட்டும்தான் இந்த அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இண்டெக்ஸில். ஓகே, இண்டெக்ஸில் என்னென்னா, இப்போது இண்டெக்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, திடீர்னு ஒரு 10% மேலேயே கீழே ஒரு மூமெண்ட் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் 15%, 20% மேலே போனால் ட்ரேடிங்கே ஸ்டாப். ஆல்மோஸ்ட் 10%க்கு உங்களுக்கு வேரியேஷன் ஆனவே ஸ்டாக் நிறுத்தி வச்சுருவாங்க. ஒன் ஹவரில் நிறுத்தி வச்சுருவாங்க ஸ்டாக்கை. 15% இங்கே ரொம்ப ஆயிடுச்சுன்னா இன்னும் அதிகமான டைம் எடுத்துக்குவாங்க. 20% அன்றைக்கி நாள் ஃபுல்லாக தள்ளி வச்சுருவாங்க. ஓகே, ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க எஃப்என்ஓவில். ஓகே, சாரி, இண்டெக்ஸில். இப்போ இதே நம்ம எஃப்என்ஓலனா பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு மிச்சம் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் நிறுத்தி வச்சுட்டு மிச்ச மார்க்கெட் அன்றைக்கி ஹோல்டேஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். எந்த ஸ்டாக்கில் அது கண்டுபிடிச்சி ஏன் என்ன பிரச்சனை, ஏன் அதில் வந்து மேலே ஏன் போச்சு, கீழே ஏன் வந்துச்சு, இதெல்லாம் வந்து ஃபுல் அலசிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ரன் பண்ணுவாங்க திரும்பவும். ஓகே, அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் திரும்பவும் ரன் பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பர் சர்க்கிட் லோயர் சர்க்கிட் அப்படின்றத ஷார்ட்டாக உங்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இதுதான். ஓகே, அப்பர் சர்க்கிட் லோயர் சர்க்கிட்னா ஒரு ஸ்டாக்ஸு இப்போ ஓகே நம்ம இன்னும் சொன்ன இல்லையா, இப்போ இண்டெக்ஸில் சொல்லிட்டேன். இண்டெக்ஸில் வந்து ஃபுல் மார்க்கெட்டை நிறுத்தி வச்சுருவாங்க. எஃப்என்ஓ ஸ்டாக்ஸில் நான் எஃப்என்ஓ ஸ்டாக்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி சர்க்கிட் பிரேக் கிட்ட வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் நிறுத்தி வச்சுட்டு மிச்சம் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட்டில் சின்ன வீடியோ, குட்டி வீடியோவாக என்னால் ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.